அப்போ அந்த கட்சியோட வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு வாக்குறுதியாக தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக மாணவர்களை வந்து இந்த முறை ரெண்டு கட்சிகளுமே குறி வைக்கிறாங்க. அது இது ஒரு முக்கியமான ஒரு விவகாரம். கல்வி கடனுங்கிறது சமூகத்தில் ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு கடன் வாங்குற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்கிறது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். அப்போ கல்வி சார்ந்து சிந்திக்கக்கூடியதில் வந்து ரெண்டு கட்சிகளுமே இருக்கிறதுல ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். எனவே அதை நான் வந்து அரசு ஏற்கும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவகாரமாக தான் நான் பார்க்குறேன். குறைந்தபட்சம் இவங்களாவது எல்லாருக்கும் அதை அப்படின்றத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பணமும் போகிறத அறிவிக்கிறாங்க. திமுக என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே நாங்கள் வந்து டேபு கொடுப்போம், கை கணினி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலம் முடியறக்கூடிய தருவாயில் என்ன பண்ணாங்க, கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு மட்டும் மடிக்கணினியை வழங்கினாங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு வாக்கு நோக்கம் இருக்குது. அடிப்படையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வேறுபாடு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து இந்த ஆடு மாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சுருந்தாங்களா?